அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கான 8வது ஊதிய குழுவின் சம்பள உயர்வு குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவு வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான 8வது ஊதிய குழு குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவு வெளியாகியுள்ளது. நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்படும் 8வது ஊதியக்குழு மத்திய அரசு ஊழியர்களுக்கு குறிப்பிடத்தக்க சம்பள உயர்வை கொண்டு வர உள்ளது. 8வது ஊதியக்குழுவின் அமலாக்கம் தாமதமானாலும் கூட அதன் ஊதிய கட்டமைப்பு ஜனவரி 1, 2026 முதல் கணக்கில் கொள்ளப்படும். இந்த மாற்றம் நாடு முழுவதும் 50 லட்சத்திற்கும் அதிகமான மத்திய அரசு ஊழியர்களுக்கும் சுமார் 65 லட்சம் ஓய்வூதியதாரர்களுக்கும் பயனளிக்கும். 8வது ஊதியக்குழு அமலுக்கு வந்த பின்னர் சம்பளம் மற்றும் ஓய்வூதியங்களில் அதிகரிப்பு ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் போனஸ், கிராஜுவிட்டிகள் மற்றும் கொடுப்பனவுகளிலும் மாற்றங்கள் இருக்கும். அமைச்சரவை சமீபத்தில் குறிப்பு விதிமுறைகளை அங்கீகரித்துள்ளதால் ஆணையம் விரைவில் பணியை தொடங்கும் என்ற நம்பிக்கை வலுவாக உள்ளது. ஊதிய குழுவில் பிட்பன் ஃபேக்டர் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. புதிய அடிப்படை சம்பளத்தை தீர்மானிக்க பழைய அடிப்படை சம்பளம் பிட்பன் ஃபேக்டரால் பெருக்கப்படுகின்றது. உதாரணமாக 6வது ஊதிய குழுவில் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் ரூபாய் 7,000 இருந்தது. 7வது ஊதிய குழுவில் இது 2.57 பிட்பன் ஃபேக்டரால் பெருக்கப்பட்டு ரூபாய் 18,000 உயர்ந்தது. 8வது ஊதிய குழுவிற்கான பிட்பன் ஃபேக்டர் 1.92 முதல் 2.86 வரை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் தற்போதைய பொருளாதார நிலை, அரசுக்கு உள்ள நிதிச்சுமை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இது 1.96 நிர்ணயிக்கப்படவே அதிக வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் கருதுகிறார்கள். பிட்பன் ஃபேக்டர் 1.96 நிர்ணயிக்கப்பட்டால் தற்போதைய குறைந்தபட்ச அடிப்படை சம்பளமான ரூபாய் 18,000 35,280 அதிகரிக்கக்கூடும். இதில் அகவலைப்படி சேர்க்கப்படாது. ஆனால் வீட்டு வாடகை கொடுப்பனவு சேர்க்கப்படும். இது நகர வகையை பொறுத்து மாறுபடும். ஆணையத்தின் பரிந்துரைகளை செயல்படுத்தும் செயல்முறை நிறைவடைய 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகலாம் என அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் சம்பள உயர்வு ஜனவரி 2026 முதல் அமலுக்கு வருவதாக கருதப்படும். ஜனவரி 2026 முதல் ஊதிய உயர்வு கருதப்படுவதால் ஊழியர்களுக்கு ஜனவரி முதல் அரியர் தொகை வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது.